ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு, இது போல் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், கொஞ்சம் ஹெல்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ஒரு ஹெல்தியான லட்டு செய்யறதுக்காக நான் 1 டம்ளர் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலையில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஹெல்தி ஃபேட்ஸ், ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் இது ஹார்ட் ஹெல்த்துக்கும் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிதமான சூட்லேயே வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் 1/2 டம்ளர் பாதாம் எடுத்துடலாம். மிதமான சூட்லேயே பாதாமை நல்லா வறுத்து எடுக்கணும். பாதாமில் ஹெல்தி ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின் இ, மெக்னீஷியம், கால்சியம் இருக்குது. அதனால் இது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வறுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1/4 டம்ளர் சன்ஃப்ளவர் சீட்ஸ், 1/4 டம்ளர் பம்கின் சீட்ஸ், 1/4 டம்ளர் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ மிதமான சூட்லேயே இந்த 3 விதைகளும் நல்லா வறுத்து எடுக்கணும். சன்ஃப்ளவர் சீட்ஸில் விட்டமின் இ, மெக்னீஷியம், செலீனியம், ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. அதே போல் பம்கின் சீட்ஸ்லேயும் மெக்னீஷியம், ஜிங்க், ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபைபர், லிக்னன்ஸ் இருக்குது. இது 3த்தையுமே நான் மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துட்டேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் துருவின தேங்காய் போட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். தேங்காவோட ஈரத்தன்மை எல்லாமே போய் நல்லா உதிரி உதிரியாக வரணும். இது போல் அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். எல்லா நட்ஸையுமே நான் வறுத்து தனித்தனி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இனிப்புக்காக 25 பேரிச்சம்பழத்தில் இருந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலையை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக பாதாம், அதுக்கு அடுத்ததாக சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ எல்லா நட்ஸையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேரிச்சம்பழத்தையுமே மிக்சியில் 1க்கு 2 நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மர்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிப்புக்காக நம்ம சேர்த்துறது பேரிச்சம்பழம் மட்டும்தான். உங்களுக்கு இது ஒரு இனிப்பு பத்தலை அப்படின்னா பெரிய கல்கண்டு இருக்கு இல்லையா, கல்கண்டு மாதிரி, அந்த கல்கண்டை கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இது கூட நான் தேங்காயும் சேர்த்தி எல்லாம் நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த எல்லா சீட்லேருந்தும் எண்ணெய் விடும். அதனால நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா பேரிச்சம்பழத்தை நல்லா கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம நெய் எதுவும் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக பண்ணாமல் நான் பிடிக்கிற சைஸுக்கு பார்த்தீங்களா இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாவே போதும். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். அந்த நாளைக்கு நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் பாருங்கள் எல்லா லட்டுவுமே இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இது போல் ட்ரை நட்ஸில் லட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.